வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜனவரி மாதம் 2026க்கு உண்டான, அதாவது இந்த வருஷத்துடைய முதல் மாதத்துடைய பலனை டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்குமே உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறணும். உங்களுக்கு சந்தோஷம் நிறைய கிடைக்கணும். ஆரோக்கியம், மன நிம்மதி, திருமணம், நல்ல வேலை, நல்ல வருமானம் திருப்தியாக கிடைக்கட்டும். கடவுள் உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கட்டும். நம்ம இப்போ ஜனவரி மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். மேஷராசி. வருஷத்துடைய முதல் மாதம் ஜனவரி மாதம். மேஷம். சனி மட்டும் உங்களுக்கு 12th ஹவுஸில். ஆனால் மேஷத்துக்கு இந்த மாதத்துடைய, அதாவது வருஷத்துடைய துவக்கம், அந்த முதல் மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு வந்து சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் 4 கோள்களுமே உங்களோட 9th ஹவுஸில், குரு பார்வையில், குரு வீட்டில். இது வந்து வருஷத்துடைய துவக்கத்தில், அதாவது புத்தாண்டு அதுவுமா. ஸோ ஃபஸ்ட்டு ஜானில் இதான் ஸ்டேட்டஸ். இந்த 9th ஹவுஸ் அப்படிங்கிறத நிறைய முறை சொல்லியிருக்கேன். அதுதான் பாக்கியம், லக் அண்ட் ஃபார்ச்சூன் ஆக்டிவேஷன். அங்கேருந்து 10th ஹவுஸ்க்கு மூவ் ஆகும். எப்போ தெரியுமா? 13th சுக்கிரன், 14th சூரியன். ஸோ 14th சூரியன் ஷிஃப்ட் ஆகிறது தான் மகர சங்கராந்தி, அதுதான் தை மாதம். அதுக்கடுத்து ஃபாலோ பை செவ்வாய், ஃபாலோ பை புதன். இப்போ இந்த 4 பேரும் தனுசில் இருப்பாங்க. அப்படியே மகரம்க்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. உங்கள் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் 9th ஹவுஸ்லேருந்து 10th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணுறாங்க. 9னா லக் அண்ட் ஃபார்ச்சூன், 10 அப்படின்னா ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர் அண்ட் ப்ரொஃபஷன். அவ்வளோதான். இப்போ நாம் 2 விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, இந்த 12 சனி எல்லாத்தையும் காரிய தடை, டிலே, இது மட்டும் அவர் பண்ணிகிட்ருக்கார். இந்த 3 குரு லக் ஆக்டிவேஷனை நீங்கள் இழுக்கணும். அதுவாக வராது. அவ்வளோதான். இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் மனசில் வச்சுட்டிங்கன்னா, இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூரியன், நான் சொன்ன மாதிரி சுக்கிரன், செவ்வாய், புதன், இந்த 4 கோள்களுமே, அதாவது சன், வீனஸ், மெர்க்குரி அண்ட் மார்ஸ், ஆல் 4 பிளானட்ஸோடைய டிரான்சிஷன் என்ன நடக்க போகுதுன்னா, அப்படியே அந்த 9லேருந்து 10க்கு போயிடும். இந்த 10 தான் ப்ரொஃபஷன். ஸோ ஃபஸ்ட் இந்த ஜாப் அண்ட் கரியரை பற்றி நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். வேலை தேடுறவங்களுக்கு அலைஞ்சி திரிஞ்சு போராடி கிடைச்சிராதா ஒரு மாதிரி தவமாக இருந்தீங்கன்னா, கிடைக்கிற வாய்ப்பை இந்த முறை ஜனவரி மாதம் ஆஃப்டர் 15th செகண்ட் ஹாஃபில், ஒரு பாதி இல்லை, 2வது பாதி, அதுக்கு வாய்ப்பை காமிக்குது. ஆனால் மனசில் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. திருப்திகரமாக சூப்பர் ஜாப் அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு என்னால் வந்து கான்ஃபிடெண்ட்டாக பதில் சொல்ல முடியல. என்ன காரணம்னா, மறுபடியும் சொல்கிறேன், சனி 12th ஹவுஸில், குரு 3rd ஹவுஸில். இவங்க 2 பேரும் நீங்கள் நினச்சதை செய்வாங்களான்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒன்று செய்வாங்க. ஒரு விருந்து கொடுப்பாங்களான்னு என்ன கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. ஆனால் பசி தீரும். அந்த மாதிரி ஒரு பலனை இந்த 9லேருந்து 10 ஷிஃப்ட் ஆகும்போது பலன் கிடைக்கும். இது மேஷத்துக்கு ப்ரொஃபஷனல் லைஃப். பிஸ்னஸ் அண்ட் மணி, இது எப்படி போகும்? பொதுவாக மணி ஃப்ளோ எப்படி இருக்கும்? பண வரவும் உண்டு. பிஸ்னஸ்க்குண்டான அந்த ஆப்ஷன், அந்த ப்ராஜெக்ட்ஸ், அந்த பிஸ்னஸ்க்குண்டான ஒரு நல்ல ரொட்டேஷன், மணி ஃப்ளோ, ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆனால் நீங்கள் செய்கிற பிஸ்னஸ், நீங்கள் செய்கிற ப்ராஜெக்டில் ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கண்ணும் கருத்துமாக செய்யுங்க. சனி 12th ஹவுஸில் சில காரியங்களை ஸ்லோவாக நடத்தும். பொறுமை இழக்காமல் போங்க, சக்ஸஸ் ஆகும். ஏன்னா அந்த மாதம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் 10ல் இருப்பாங்க, சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. மணி ஃப்ளோ, பணம் வரும், செலவு ஆகும். நல்ல செலவாக கொஞ்சம் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் சேமிப்புகளில் பணத்தை சேர்த்து வச்சு பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபேமிலி, மற்ற எந்த இடத்துலையும் பிரச்சனை இல்லை. ஒரு திருமணம் செய்யணுமா, ஒரு நல்ல வரன் அமையணுமா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா, திருமணமான வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணத்தாலேயோ நேரத்தாலேயோ உடல் ஆரோக்கியத்தாலேயோ சின்ன ஒரு மனஸ்தாபம், ஒரு தொய்வு, இதெல்லாம் நடக்கலாம். பெரிய பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லை. உங்களுடைய 2nd and 7th ஹவுஸ் க்ளீனாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையை அழகாக நடத்திட்டு போயிடலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா, சூப்பராக அதை நல்லா மெயின்டைன் பண்ணலாம். சரி, கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? தை மாதம் வருது, சான்ஸ் இருக்கா? குரு பலன், குரு பார்வை அப்படிங்கிறது இல்லை. பட் என்னென்னா, நீங்கள் ட்ரை பண்ணி பேசி வச்சு ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி பிளான் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்கு நல்லா இருக்குது. மாணவர்கள், உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ், ரிசல்ட்ஸை கொண்டு வர மாதிரியான மந்த்து தான் ஜான். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், ஹெல்த்தை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சனி 12th ஹவுஸில், 7th சனி, ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணிங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, எமோஷனல் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க.
எதையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க, யாரையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்கள் லைஃப் உங்களோடது, உங்கள் பிளான் உங்களுக்கு. ஸோ அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கோல் என்னவோ ப்ராக்டிஸ் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின், ரிசல்ட் வரும். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பெண்கள், இல்லத்தரசிகள். 7.5 சனி கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கும், கொஞ்சம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஒரு மாதிரி தான் போகும். ஆனால் ஜான் ஃபேவராக இருக்குது. ஜானில் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் இல்லை, அவ்வளோ பெரிய டென்ஷன் இல்லை, அவ்வளோ பெரிய வருத்தம் இல்லை. கொஞ்சம் நினச்ச விஷயங்கள் நடக்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்குது. அது நல்லபடியாக நடக்க வாய்ப்பும் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பாருங்கள், பெஸ்ட்டாக பிளான் பண்ணுங்கள், நல்லாவும் இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஹெல்த், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம். மேஷம், நான் தொடர்ந்து சொல்கிறேன், 7.5 சனி, டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த். ஸ்பெஷலாக டே, இப்போ நீங்கள் காலையில் 6 மணிக்கு எழுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். 6 மணிக்கு ஃபஸ்ட்டு தாட்டே உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் உங்கள் விருப்பமான கடவுளை அந்த டேயில் விஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிப்போம். உங்களை ஃபஸ்ட்டு கோரிக்கை, உங்களை ஃபஸ்ட்டு ஒரு வேண்டுதல் அப்படின்றது, இறைவா இந்த நாள் நல்ல ஆரோக்கியமாக, மன நிம்மதியாக, மன சந்தோஷமாக, உற்சாகமாக நான் இருந்தால் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அதை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கும், அந்த மந்த் நல்லா இருக்கும், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டு ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருங்க. சீனியர் சிட்டிசன்ஸ், வயதில் மூத்தவர்களாக இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது, ஜனவரி மாதம் ரொம்ப மோசமாக ஒன்றும் இல்லை, திருப்திகரமாக இருக்குது. ஒரு டெம்பிள், ஒரு கோயில் வழிபாடு செய்யணும், ஒரு பயணம் வேணும், ஒரு சின்னதாக ஏதாவது நான் வந்து ஒரு இடத்துல ஜாயின் பண்ணணும், ஒருத்தரை மீட் பண்ணணும், ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும். அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, பெரிய செலவுலாம் இல்லை. அந்த மாதிரியான முயற்சியில் இருந்ததுன்னா தாராளமாக செய்யுங்க. மொத்தத்தில் மேஷராசி ஜான் ஆக்சுவலாக பெட்டராக இருக்குது. ஜான் பெட்டராக இருக்குதுன்னு சொன்னோம்னா 7.5 சனி அதை தனியாக இருக்கட்டும், அதோடைய அந்த 25% அதோடைய பாதிப்பு தாக்கம் இருக்க தான் செய்யும். மற்ற கோள்கள்லாம் பெட்டராக இருக்குது ஜானில். ஓவரால் அந்த வருஷத்துடைய பலன் சுமாராக இருந்தாலும் ஜான் பெட்டராக இருக்குது. நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணி மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், ஒரு ராசியை வச்சு ஒரு பொது பலன் சொன்னேன். இது உங்கள் லக்னத்துக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கலாம். உங்கள் லக்னத்துக்கு அதே ராசின்ற பேரை சொல்லியிருக்கேன், அதையும் கம்பேர் பண்ணிங்க. ஜனன ஜாதகம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். லேர்ன் ஆஸ்ட்ரோவில் கிளாஸும் எடுத்திருக்கேன். லாஸ்ட் மந்த் நான் எளிய பரிகாரம், அதாவது ரொம்ப சிம்பிளாக ரெமெடிஸ் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது என்னெல்லாம் உங்களுக்கு வந்து பெட்டராக கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நிறைய பேர் நான் நிறைய சஜஷன் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வாழ்க்கை வந்து மாறிஇருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சந்தோஷப்படுவேன். ஏன்னா எனக்கு சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் என்னென்னா, என்கிட்ட கன்சல்ட் பண்ணுறதை விட அந்த நம்ம வந்து சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும்போது ரிசல்ட் தானே அவங்க லைஃப்பில் பேசும். அதை நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ பாசிட்டிவாக உங்களுக்கும் நான் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் வந்து நம்ம வந்து தொடர்ந்து இந்த வீடியோஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சர்வீசஸை நம்ம வெப்சைட்டில் நிறைய ஆட் பண்ணிட்டோம், இன்னமும் நிறைய ஆட் பண்ணிகிட்டே வரும். வாய்ஸ் கிளிப் சர்வீஸ் இருக்குது, டீம்லேயே நிறைய ஆஸ்ட்ராலஜிஸ் இருக்காங்க. உங்களுக்கு வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஹெல்த் ரிலேட்டாக தேவையான கன்சல்டேஷன் ப்ளஸ் பர்சனல் கன்சல்டேஷன், உங்களுடைய நியூமராலஜி, நியூ பார்ன் பேபி கன்சல்டேஷன், வாஸ்து கன்சல்டேஷன், ஏகப்படத்தை ஆட் பண்ணிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவையோ டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சைட்டில் நீங்கள் போகிறவங்க லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண் அப்படின்னு நீங்கள் கீ பண்ணிங்கன்னா என்னுடைய இமேஜும் சைட்டில் வந்துடும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் என்ன சர்வீஸ் வேணுமோ எடுத்துங்க. ஏகப்படத்தை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் தொடர்ந்து இந்த மாத பலனை நான் வந்து ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். புத்தாண்டு பலனும் கொடுத்துருக்கேன். ஸோ வருஷம் ஃபுல்லாக எப்படி இருக்க போகுது, ஓவராலாக இந்த பர்டிகுலர் ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது தான் இப்போ நான் கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக பாருங்கள், உங்கள் நண்பரோட ஒரு ஷேர் பண்ணுங்கள். என்ன தேவை இருக்கோ நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி எங்களுடைய சேவையை எடுத்துங்க. உங்களுக்கு தொடர்ந்து இந்த சேவையை செய்கிறதுக்கு நான் வந்து எல்லாம் நன்றி சொல்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் அ வண்டர்ஃபுல் ஹாப்பி நியூ இயர் 2026. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.